மோடி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் இந்தியாவின் வரைபடமே மாறும் என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனின் கணவர் பரகால பிரபாகர் அடித்து கூறியிருக்கிறார். கோணம் 1. பரகால பிரபாகர் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனின் கணவராக இருந்தாலும் கூட மத்தியில் பாஜக ஆட்சியை கடுமையாக விமர்சித்து வருபவர். இவர் ஒரு பொருளாதார நிபுணரும் கூட. தெலுங்கு பிராமண குடும்பத்தில் பிறந்த இவரது குடும்பம் பாரம்பரியமாக காங்கிரஸ் குடும்பமாகும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மோடி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் லடாக், மணிப்பூர் போல நிலைமை உருவாக்கி இந்தியாவின் வரைபடமே மாறிவிடும் என்று அவர் எச்சரித்திருக்கிறார். கோணம் 2. பரகால பிரபாகர் காங்கிரஸ் குடும்பத்தை சேர்ந்தவர் என்பதால் இதனை கூறவில்லை. ஏனெனில் 2000ஆவது ஆண்டில் அவர் ஆந்திராவில் பாஜகவின் செய்தி தொடர்பாளராகவும் இருந்து அந்த கட்சியின் அனுபவம் பெற்றவர். அவர்தான் பிரதமர் மோடியை இனி நேரடியாக கடுமையான வெறுப்புமிக்க கருத்துக்களை கூறுவார் என்று கூறியிருந்தார் என்பதையும் இங்கு கவனிக்க வேண்டும். கோணம் 3. பரகால பிரபாகர் கூறியபடியே ராஜஸ்தான் தேர்தல் பிரச்சாரத்தில் பிரதமர் மோடி நேரடியாகவே கடுமையான கருத்துக்களை கூறி எதிர்க்கட்சிகளை கொந்தளிக்க வைத்திருக்கிறார். பாஜகவின் மற்ற நிர்வாகிகள் மட்டுமல்ல, பிரதமரே இத்தகைய தாக்குதலில் ஈடுபடுவார் என்று பரகால பிரபாகர் கூறியிருந்ததும் இங்கே கவனிக்கத்தக்கது. கோணம் 4. பிரதமர் மோடி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் இனி தேர்தலே நடக்காது, நாடு அதன் அடையாளத்தை இப்போது இருப்பதை போல காண முடியாது, செங்கோட்டையிலேயே வெறுப்பு பேச்சுகள் அரங்கேறும் என்று பரகால பிரபாகர் கூறியிருக்கிறார். இவையெல்லாம் நடந்துவிடாமல் இருக்க வேண்டுமே என்கின்ற கவலைதான் தற்போது அனைவருக்கும் ஏற்படுகிறது. கோணம் 5. பரகால பிரபாகர் ஒன்றை கூற மறந்துவிட்டார். அதாவது, மோடி நகர்ப்புற நக்சல்கள் என்கின்ற வார்த்தையையும் முதன்முறையாக கூறியிருக்கிறார். அதாவது, யாராவது முற்போக்காகவோ அல்லது அரசு செய்யும் தவறுகளுக்கு எதிராகவோ பேசினால் அவர்களுக்கு பெயர் நகர்ப்புற நக்சல்கள் என்பதுதான் இதன் பொருள்.